உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம் ஃபங்க்ஷன்ஸ்ல. If a is equal to set of all x belongs to R such that x not equal to half and f is a function from a to R defined by f of x equal to 4x divided by 2x minus 1. Find the range, show that f is invertible, find the domain of f inverse and range of f inverse. இப்போ ஃபங்க்ஷன் ஒரு f of x டிஃபைன் பண்ணிருக்காங்க. அது அந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, f inverse எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லையா, 1 to 1 1 to 1 இந்த क्वेश्चंस எல்லாம் எப்படி கேட்டாலும் இன்வெர்ட்டிபிளா இல்லையா இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு கேட்டா 1 to 1 ப்ராப்பர்ட்டி ஆன் டு ப்ராப்பர்ட்டி செக் பண்ணி ஆகணும். அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வேல்யூவை அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டைன் பண்ணாம இருக்குதா, அப்போ கோடொமைன்ல ஏதாவது ஒரு வேல்யூவாவது நம்ம ஃபங்க்ஷனோட கனெக்ட் பண்ண முடியாம இருக்குமா இல்லையா நம்ம செக் பண்ணா போதும். யூசுவலா நமக்கு லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஃபைனைட் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம அப்படியே பார்த்து செக் பண்ணி சொல்லிடலாம். இன்ஃபைனைட் கேஸ்க்கு என்ன பண்றது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க, f of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க 4x divided by 2x minus 1. அப்போ 4x divided by 2x minus 1 அப்படினா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். டொமைன் என்ன, கோடொமைன் என்னன்னு பார்க்கலாம். f is a function defined from a to r. அப்போ a ல இருந்து r வரைக்கும் ஃபங்க்ஷன் இருக்கு. a ல இருந்து r க்கு போகுதுன்னா a என்ன, r னா இன்ஃபைனைட் செட், ரியல் நம்பர் சிஸ்டம், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அப்ப a அப்படினா a வும் ரியல் நம்பர்ஸ் தான். x belongs to r such that ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கு, x not equal to 1/2. கண்டிப்பா x என்னவா இருக்க முடியாது, 1/2 இருக்க முடியாது. 1/2 தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு என்ன இருக்கு, ஃபங்க்ஷன் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ உங்களோட ரியல் நம்பர் சிஸ்டம்ல 1/2 மட்டும் எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண முடியும்ன்றாங்க. அப்படி 1/2 அப்ளை பண்ணா என்ன ஆகும், x ஓட பொசிஷன் 1/2 அப்ளை பண்ணா டினாமினேட்டர்ல என்ன ஆகுது, 2 * 1/2 2 கேன்சல் ஆச்சுனா 1 - 1 that is equal to 0. denominator 0 னா everything will become infinity. அப்போ அந்த கேஸ அவாய்ட் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க 1/2ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னலாம் கேட்டிருக்காங்க, ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் இன்ஃபினிட்டிக்கு கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டை எடுத்துட்டோமோ அதே மாதிரி உங்களுடைய கோடொமைன்ல இன்ஃபினிட்டிக்கு கனெக்ட் ஆகிற பாயிண்ட் ஏதாவது இருக்கான்னு நான் இப்போ செக் பண்ண போறேன். அப்ப x ரிமூவ் பண்ண போறேன். அப்ப x ரிமூவ் பண்றதுக்கு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல x எடுத்து ரிமூவ் பண்ணிடலாமா, அப்போ என்ன ஆகும், 4 divided by இங்க இருந்து ஒரு x, அப்போ x by x into 2 minus 1 by x ஆகுமா. ஓகே, சோ அப்ப x கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களோட ஃபங்க்ஷன் இப்போ என்ன இருக்கு, 4 divided by 2 minus 1 by x இருக்கு. ஒரு y ன்ற பாயிண்ட் எங்க இருக்கும், கோடொமைன்குள்ள இருக்கும். So y is equal to 4 divided by 2 minus 1 by x. இப்போ சப்போஸ் எனக்கு 2ன்ற பாயிண்ட் நம்ம கோடொமைன் இருக்கும்ல, ரியல் நம்பர்ஸ்ல கண்டிப்பா 2 இருக்கு. அப்ப 2ன்ற பாயிண்ட் என்னோட இந்த இமேஜ் இது எந்த ஒரு பாயிண்ட்க்கு இமேஜா இருக்கும் நான் செக் பண்ணனும் ஆசைப்படுறேன்னு வெச்சுப்போம். 2ன்ற பாயிண்ட் இமேஜ் கலெக்ஷன் குள்ள எடுத்துக்கோம் அப்படினா இது எதோட இமேஜா இருக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். அப்ப எந்த x க்கு இது 2 கிடைக்கும்னு பார்த்தோம்னா இங்க அது 0 வரணும். அப்ப 4 divided by 2 அப்படினா ஆட்டோமேட்டிக்கா 2 கிடைச்சிரும். அப்படினா கண்டிப்பா இந்த டேர்ம் என்னவா இருக்கணும், tends to 0 வரணும். அப்படினா denominator tends to infinity ஆ இருக்கணும். மறுபடியும் என்ன பிரச்சனை, x is equal to infinity ஆ இருந்தா தான் உங்களுக்கு 2ன்ற பாயிண்ட் மேப் ஆகும். பட் நான் வந்து இன்ஃபினிட்டி கேஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். முதல்ல ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போதே நான் டொமைன்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு தான் நான் அந்த ஒரு பாயிண்ட் எலிமினேட் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணிருக்கேன். அப்ப இங்க என்ன பண்ணனும், இன்ஃபினிட்டிக்கு மேப் ஆகுற பாயிண்ட்டை டெலீட் பண்ணி ஆகணும். அப்படினா இன்ஃபினிட்டிக்கு போற வரைக்கும் ஒரு 2ன்ற பாயிண்ட் மேப்பே ஆகாது. தட் இஸ் this point is not belongs to your range. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எதுல இருக்காது, ரேஞ்ச் இருக்காது. வேற எந்த பாயிண்ட்மே உங்களுக்கு இந்த x இன்ஃபினிட்டி ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு வேல்யூ போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். சோ ஆக்சுவலா 2ன்ற பாயிண்ட மேப் பண்ணவே உங்களால முடியாது. எதுக்கு மேப்பிங் இல்லையோ அந்த பாயிண்ட் உங்களோட ரேஞ்ச்க்குள்ள இருக்காது. therefore range of f எப்படி எடுத்துக்கலாம், x belongs, so உங்களோட கோடொமைன் y belongs to r. அப்போ உங்களோட பாயிண்ட் y தான் நம்ம வந்து ரேஞ்ச்னு சொல்றோம். அப்போ ரேஞ்ச் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் y அப்படினா y belongs to r. இப்போ நான் கோடொமைனை பத்தி பேசிட்டு இருக்கேன். எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் கண்டிப்பா ரேஞ்ச் குள்ள இருக்கு எக்ஸெப்ட் a single point. எந்த பாயிண்ட் மட்டும் இல்ல, y equal to 2. அப்ப 2ன்ற பாயிண்ட தவிர y not equal to 2 2 வேண்டாம் அப்படி நம்ம சொல்றோம். அப்ப ரேஞ்ச் குள்ள என்ன இருக்கு, 2 இருக்காது. equal to 2 நான் எடுத்துட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது not equal to 2ன்ற எல்லா கேஸும் எல்லா பாயிண்ட்டும் உள்ளுக்குள்ள
இருக்கு. இதுதான் உங்களோட ரேஞ்ச் ஆஃப் f. அப்ப நம்ம ரேஞ்ச் f கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் f எப்படி இருக்கு? ஹாஃப்ன்ற பாயிண்ட் மட்டும் இல்லாத மற்ற எல்லா பாயிண்ட்ஸும் ரியல் நம்பர் சிஸ்டம். அதே மாதிரி உங்களோட ரேஞ்ச் எப்படி இருக்கு? 2ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் எடுத்து மிச்சம் இருக்கிற எல்லா சிஸ்டமும் எல்லா வேல்யூஸும் உங்களோட ஹோல் ரேஞ்ச்குள்ள இருக்கு. இதுதான் உங்களோட பேட்டர்ன் ஆஃப் R. நெக்ஸ்ட் இது இன்வெர்ட்டிபிளா கேக்குறாங்க. அப்போ 1 to 1 on to R இருந்தா இன்வெர்ட்டிபிள் சொல்லலாம். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ செக் பண்ண போறோம். செக் பண்ணோம்னா நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். நாட் ஈக்குவல் டு ஆக்சுவல் டெஃபினிஷன். ஆனா அந்த டெஃபினிஷன் படி நம்மளால நாட் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்றது கஷ்டம். சோ ஈக்குவல் டு ஃபார்மேட் எடுத்துக்க போறேன். அப்படினா ரெண்டு இமேஜ் f of a1 equal to f of 2, f of a1 equal to f of a2. கடைசியா நீங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்? a1 equal to a2 ன்னு ப்ரூவ் பண்ணனும். f of a1 equal to f of a2 எடுத்துக்கிறீங்க. உங்களோட f of x ல x ஓட பொசிஷன் a1 போட்டு ஒரு ஃபங்க்ஷன் ரைஸ் பண்றீங்க. x is equal to a2 ன்னு போட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் ஈக்குவல் பண்றோம். ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம் அப்படினா இது என்ன ஆகும்? இது கேன்சல் பண்ணிடலாம். மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 4 கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்கு? a1 equal to a2. therefore a1 equal to a2. அப்ப f of a1 equal to f of a2 ன்னு எடுத்துக்கிங்க. ரிசல்ட் என்ன கிடைச்சிருக்கு? a1 equal to a2 கிடைச்சிருக்கு. therefore 1 to 1 f is 1 to 1. ஏற்கனவே நம்ம on2 தெரியும். ஏன்னா நம்மளோட on2 எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். நம்மளோட ஃபங்க்ஷன் a எப்படி இருக்கு? இது not equal to 1/2. உங்களோட ஃபங்க்ஷன் r ரேஞ்ச் எப்படி இருக்கு? அதனோட f ஓட ரேஞ்ச் எப்படி இருக்கு? 2ன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் உள்ள இல்ல, எல்லா பாயிண்ட்டும் உள்ள இருக்கு. இப்படி இருந்தா obviously there will be a 1-to-1 connection and on-to connection. f is 1-to-1 and on-to. இந்த ரீசன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லிடலாம்? your f is invertible னு சொல்லிடலாம். இன்வெர்ட்டிபிளா இருந்தா மட்டும் பத்தாது. அப்ப f ஓட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னா திரும்ப இதேதான். எல்லா ரியல் நம்பர்ஸ் except the point 2. அது உங்களோட டொமைன் ஆஃப் f இன்வர்ஸ். அப்ப இது f அப்படினா f இன்வர்ஸ் எப்படி போகும்? இப்படி போகும். அப்ப டொமைன் ஆஃப் f இன்வர்ஸ் இஸ் all set of all real number system except the point 2. அப்ப அதோட ரேஞ்ச் எப்படி இருக்க போகுது? set of all real numbers except the point 1/2. அப்ப அந்த சிஸ்டமை கிளியரா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணி நான் தான் சொன்ன மாதிரி தான் இன்ஃபினிட்டி கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டை நீங்க எலிமினேட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா மிச்சம் இருக்கிறது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்கு? கனெக்ஷன்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. அது ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, இன்வர்ஸா இருந்தாலும் சரி, f-னாலும் ஓகே, f இன்வர்ஸ்னாலும் ஓகே, எப்படி எடுத்தாலும் நமக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம சொன்ன ப்ராப்ளம் ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். உங்களுக்கு நான் இன்னைக்கு சொன்ன எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வியூவர்ஸ். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.